ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல. நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க. பட் நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் இதுதான் பார்க்குறோம். ஏன் லக்னத்துக்காக பலன் பார்க்கணுங்கிறது நிறைய விஷயங்கள் வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு கடந்த காலங்களில். அதனால் காலத்தின் நேரம் கருதி டைரெக்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதம் மேஜரான கிரகங்கள் குறிப்பாக சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் 2 ராசியில் இந்த மாதம் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் நமக்கு என்னென்னா லைஃப்பில் நிறைய அப் அண்ட் டவுன் ஏற்ற இறக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னம்ங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறதுக்கு இருக்கோம். அப்படி பார்க்குற போது முதல்ல உங்களுடைய லக்னத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். அது இல்லாமல் உங்கள் லக்னத்துக்கு அதிபதியானவர் குரு, அவர் கோச்சாரத்தில் உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே 4ஆம் இடம் அப்படின்னாலே யாரெல்லாம் வாழ்க்கையில் பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி, அதாவது மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. எல்லாம் வாங்கிறதுக்கு, சொந்தமாக இடங்களை வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வாங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னா இந்த மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கடன் வாங்கி இதெல்லாம் வாங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்கள் லைஃப்பில் உருவாகும். ஒருவேளை இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல ராகு, அதே குரு பகவான் பார்க்குறார். 12ஆம் இடம்னா ஒன்று முதலீடு, இல்லைன்னா விரயம். ஆக முதலீடு பண்ணுறதுக்கு வசதி இல்லாமல் கடன் வாங்கி வாங்குங்க. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நஷ்டம், விரயம் இதிலேருந்து ஒன்று உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் ஏற்படும். குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது. அது இல்லாமல் எதிர்பாராத உடல் ஆரோக்கிய குறைவு, அதன் காரணமாக வைத்திய செலவுகள் இதெல்லாமே இந்த மாதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்தவரைக்கும் 13ஆம் தேதிக்கு அப்புறம் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. உங்கள் கையில் பணம், தனம் இருக்கும். 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத வரமாக தரக்கூடிய, ஒருவேளை உங்களுக்கு முன்னோருடைய சொத்து இருக்குது அப்படின்னா கிடைக்கும், அல்லது கணவன் மூலமாக, மனைவி மூலமாக வருமானங்கள் இருக்குது. எதுவுமே இல்லைன்னா கூட ரொம்ப நாளாக வராத பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி, அரியர்ஸ் பணங்கள், இன்சூரன்ஸ் பணங்கள் அல்லது டிவிடெண்ட் பணங்கள் இது ஏதாவது செப்டம்பர் 13க்கு அப்புறம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் சுக்கிர பகவான். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சித்தி ஆகுமா, கைகூடுமா, நினச்சது நடக்குமா அப்படின்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்பு, நீங்கள் நினச்சது நடப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. யாரை மெயினாக நம்பியிருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க, அல்லது உதவிகரமாக ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது திருப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார். இது அத்தனையும் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. ஆக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது முடிவு எடுக்கிறன்னா எடுங்க. அந்த முடிவுகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. எதிர்பாராத வேலையின் நிமித்தமான அல்லது பிஸ்னஸின் காரணமான பயணம், அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம், ஏற்றம் அத்தனையுமே 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் நான் முதல்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறத பற்றி சொன்னேன். இந்த மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சவங்க கண்டிப்பாக விற்பதற்கான சூழ்நிலைகள், வீடு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க, ஊர் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலம் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும் தெரில, எப்படி வரும் தெரிலங்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல குறிப்பாக பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார் இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும்.
5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 14ஆம் தேதிக்கு அப்புறமா பண்ணுங்கள். ஏதோ அதன் மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்கும். ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் 14th அப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு அதில் ஏர்னிங் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் கூடும். அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் கேது இருக்கார். குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் வேலையில் இந்த மாதம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட்லேயே, ப்ரைவேட் செக்டரில், எனி அதர் அஃபீட்டட் கான்சல்லே ஒர்க் பண்ணாலும் கூட இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய வேலையில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும். பெருசாக ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ ஹைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் 14th அப்புறம் உங்களுக்கு இருக்குது. ஸோ நான் பெருசாக லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமாங்கிறவங்களுக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, இதில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நல்ல பெண் வேலையாட்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையாட்கள் கிடைப்பாங்க. இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தால் கூட 14ஆம் தேதிக்கு வரைக்கும், 14ஆம் தேதிக்கு அப்புறமாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கவனம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். அதன் காரணமாக விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் கணவன் அல்லது மனைவி 2 பேருக்குமே யாருக்காவது ஒரு ஆளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு சீக்கிரம் டிவோர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் பெருசாக நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், தொழில் முனைவாளராக வரணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு செலிபிரிட்டியுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் அது விஷயத்தில் அடக்கி வாசிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதும் இருக்குது. அது மட்டுமல்ல, இது ஆவணி, புரட்டாசி கலந்த மாதமாக இருந்தால் கூட குடும்பத்தில் நல்ல சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சனி பகவானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக பைரவரையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்கள். எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்கா ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. துர்க்கையும் காளியும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் முக்கியம். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.